ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் ரிலீஸ் ஆன டிசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜும் அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கடத்திடுறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வராரு. அவர் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லோகேஷ் கனகராஜோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுக்கிறாரு. இவங்க தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. கடைசியில் அவர் போலீஸ்காரன்லேருந்து தப்பிச்சு வாழ்ந்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் இவர் லவ் பண்ண பொண்ணுக்கு என்னாச்சு, ஃபேமிலிக்கு என்னாச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு, கடைசியில் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணார், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அருண் மாதேர்சன் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை நம்ம இதுக்கு முன்னாடி டைரக்டராக தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அவருக்கு இது படம் மாதிரியே தெரியலை. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பை வேறு லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த 2 ஹீரோயினும் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சனா ஸ்டார்டிங்லேயே வேறு லெவலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோயினான அமேகாவும் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், கன் ஷூட்டிங் சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு. எதுக்குன்னா, இவர் பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக கிளைமேக்ஸில் அந்த போலீஸ்காரங்களாம் அந்த பில்டிங்கை சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு மாசான ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு. அதை நல்லா ஸ்லோமோவில் க்ளோஸ்அப்பில் வச்சு சூப்பராக காமிச்சிருந்தார் சினிமோட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த க்ளோஸ்அப் ஷாட்டாக இருக்கட்டும், கரெக்டாக கீழேருந்து மேலே வர அந்த டாப் ஆங்கிளை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த படத்துக்கு அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே மாஸாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வர அந்த ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும், அந்த எமோஷன் சாங்காக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், உண்மையிலே அனிருத் வேறு லெவலில் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட ஒர்க்கை இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கலாப்புல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சி, அந்த ட்விஸ்ட்டு, அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லா காட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம், நம்மளை நம்பி ஒரு பர்சன் அவங்கள கடைசி வரைக்கும் கொடுன்னு காப்பாற்றணும்னு சொல்கிற அந்த கருத்து எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக காட்டியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் சென்டிமெண்ட்டு, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட் காட்சி நல்லா காமிச்சிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் காவல்துறை எவ்வளோ துன்புறுத்துறாங்க, அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு 18+ படம். எதுக்குன்னா, இந்த படத்தில் பேட் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கதை ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை மாதிரியே போகும். ஆனால் டக்குன்னு பார்த்தா இது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த பேட் வேர்ட் சீனையும் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல இருந்தாலும் ரத்தம் தெரிக்கிறாப்புல ரொம்ப ராவா ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. அதையும் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.